ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆல்டன் டீம்ஸோட ஓப்பனிங் ரேங்கிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க தான் வந்துட்டு டீமோட பில்லர்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த ரேங்கிங் அப்படிங்கிற நிறைய முரண்பாடு கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். எப் டு மை மைண்ட் என்னோட ரேங்கிங் இது, உங்களோட ரேங்கிங் மாறுபடலாம். அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 10th பொசிஷனில் இருக்கிறது எல்எஸ்ஜி. 3 பேர் இருக்காங்க ஆப்ஷனில். ஸோ எய்டன் மார்க்ரம், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட் ஆல்ரெடி ஓப்பனிங் வரலான்னு மேனேஜ்மெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன் இவங்களுக்கு 10th பொசிஷன்னா, ரிஷப் பண்ட் இது வரைக்கும் ஓப்பனிங்கே பண்ணதில்லை. இங்கே இருக்கிற மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இவங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடித்த மாதிரியான ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய எல்எஸ்ஜி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் கோட் அவுட் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுலையும் ஓப்பனர்ஸ் பெருசாக ஆள் இல்லை. பிரைமரி ஓப்பனராக இருந்த கேஎல் ராகுலையும் விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டனுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்திலேயே கவனமாக இருந்துட்டு அவருடைய பொசிஷனான அந்த ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய லெவலில் அவங்க கவனம் செலுத்தலை. அதுதான் ஒரு நெகட்டிவ் ஷேடாக போயிடுச்சு. அதனால தான் 10th பொசிஷன் இங்கே வந்திருக்கு. 9th பொசிஷனில் இருக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ். அங்கே 3 பேர் இருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ இதில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்துட்டு பிபிஎல் ஃபுல்லாகவே 2 வருஷம் இருந்திருக்கிறாரு. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ பிபிஎல் ஆடிட்டு இருக்கிறாரு. பிரப்சிம்ரன் சிங், இவங்க 3 பேர்த்துலையுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இதில் யாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக டாப் ஆர்டரில் வந்தால் நீட்டாக ரன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டோய்னிஸ் பிபிஎல்ல நல்ல ஒரு ஃபேக்டரில் இருந்தார், கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிட்டு இருந்தார். பட் இப்போ அவர் ஓப்பனராக கிடையாது. அதனால் அவர் ஓப்பனர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாமே தவிர அந்த டைமில் அவர் அடித்த கன்சிஸ்டன்ட் ரன் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி ரொம்ப முக்கியம். அது பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 8th பொசிஷனில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல காம்பினேஷன் இதுதான். ஸோ இதில் 3 பேரோட ஃபார்முமே டோட்டலி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. பட் இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த பொசிஷனை கொடுக்கறதுக்கான ரீசன், இதில் 3 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அப்பப்போ டீசெண்டாக ரன் அடித்தவங்க. ப்ளஸ் வந்து பிரைமரி ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. வில் ஜாக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பனிங்கில் பெரிய லெவலில் வரலனாலும் ஒன் டவுன் பேட்ஸ்மனாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி இருக்கிறாரு. ரோஹித் அண்ட் ரியான் ரிக்கல்டன் அவங்களோட டீம்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட் பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பட் ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய எக்ஸ்பேக்டராக இருக்குது. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ஸ்டில் ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருந்துட்டு இருக்குது. வில் ஜாக்ஸ் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடில் கூட கிடையாது. ரியான் ரிக்கல்டன் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டான மேட்சஸில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு எதிர்பார்த்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸ் ஃபுல்லாக உட்காந்துருந்தவங்களுக்கு மண்டை காஞ்சி போனது தான் மிச்சம். அந்த லெவலில் தான் அவரோட ஃபார்முமே இருந்தது. ஸோ அதனால் அதையும் பார்க்கணும். 7th பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸில் வந்துட்டு ஜாக் ஃப்ரேசர் மெக்கர், கேஎல் ராகுல் அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஎல் ராகுல் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் as ஓப்பனராக, அதில் எந்த குறையும் கிடையாது. மற்றபடி வந்தீங்கன்னா ஃபாஃப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜஸ்ட் வந்து மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது. கிடைக்கிற மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜாக் ஃப்ரேசர் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இருக்குது. ஐபிஎல்லையும் ஒரு சீசனை வச்சு அவர் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி அவரை டாப் 3 கொண்டு போக முடியாது. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ரேங்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் ஆர்சிபி. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டேவிட் படிக்கல், அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த காம்பினேஷனில் இருக்காங்க. ஸோ இது 3 பேருமே ஒரு டீசெண்டான ஆவரேஜான ஃபார்ம் தான். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறதுல ஒரு 40% கன்சிடர் பண்ணலாம். எல்லாருமே அந்த லெவல் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. டேவிட் படிக்கல்லாம் லாஸ்ட் இயர் டோட்டலி ஐபிஎல்ல ஒரு அட்டர் ஃப்ளாப்பான பிளேயராக தான் இருந்தார். ஸோ அந்த ஒரு இடத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த சீசனில் அவருக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காம்பினேஷன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ விராட் கோலி கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ டீம் இந்தியா அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஃபார்மும் கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. அதுதான் பிரச்சனை இந்த ரேங்கிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் தான் இருக்காங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், குவின் டிகாக் அண்ட் அஜிங்கியா ரஹானே. அஜிங்கியா ரஹானேவை இந்த இடத்துல ஓப்பனிங்கில் ஆட் பண்ணதுனால தான் அவருக்கு ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பொசிஷன் 5 அப்படிங்கிறதுல கிடச்சிருக்குது. ஏன்னா அஜிங்கியா ரஹானே ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறாரு, ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கிறாரு. பட் அவரோட ஒப்பீனியன் அப்படிங்கிறதுல எந்த இடத்துல ஒரு ஆட வைப்பாங்க அப்படிங்கிறத, ஏன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து சிஎஸ்கேக்காகவும் ஓப்பனிங்கில் ஆடினாரு. அதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்காகவும் அவர் ஓப்பனிங்லாம் ஆடி இருக்கிறாரு. அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ சுனில் நரேன், குவின் டிகாக் காம்பினேஷனை யூஸ் பண்ணுவாங்களா இல்லை ரஹானே இறக்குவாங்களாங்கிற பிரச்சனை இருக்குது. இன்னொன்று குர்பாஸ் வேறு பேக்கப் ஓப்பனராகவும் உள்ளே இருக்கிறார். 4 ஓப்பனிங் ஆப்ஷன் இருக்குது. இவங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்.
சொல்லலாம். ஸோ ஃபார்ம் அகானோடது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பொசிஷனில் சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாத், டேவான் கான்வே அப்படின்னு. ருத்ராஜ் கெய்க்வாத் இப்போ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. டேவான் கான்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஒரு ஆன் அண்ட் ஆஃப், ஒரு மேட்ச் அடித்தா ஒரு மேட்ச் அடிக்கும், இந்த மாதிரியான விஷயத்தில் தான் ரெண்டு பேருமே ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாத்தோட விஜய் ட்ராஃபியோட ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சையத் முஷ்டாக் அலியோட அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் டீசெண்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு மேட்ச் அடித்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் வந்துட்டு லோவரில் அவுட் ஆனாலும் ஓரளவுக்கு அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு ஓப்பனிங்கில் இருந்த பேர், ஸோ நிறைய இடத்துல அட்வான்டேஜ் இதுதான். ஆல்ரெடி இவங்க ஐபிஎல்ல ஓப்பனிங்கில் இருந்த கன்சிஸ்டண்ட்டான பேர்ஸு, அதனாலே அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்லர் அண்ட் சுப்மன் கில். ஸோ பட்லர்லாம் இப்போ வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார். டோட்டலாக T20 லீகில் மனுஷன் தொடர்ந்து 4 மேட்ச்சு போட்டு பொலந்தார். சுப்மன் கில்ல அந்த இடத்துல என்னதான் அவங்க டீம்லேருந்து ட்ராப் பண்ணியிருந்தாலும் ஐபிஎல் அப்படின்னு வரும்போது தலைமை வரித்தனம் காட்டிடுவார். ஸோ இப்போ அவர் ஃபார்மில் வந்துட்டு இல்லைங்கிற மாதிரி கூட ட்ராப் பண்ணல. அது கேப்டன் ரோஹித் சர்மாவே சொன்னார், எங்களுக்கு டீம் காம்பினேஷன் அந்த மாதிரி வந்துருச்சு, ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நாங்கள் அவரை ட்ராப் பண்ண வேண்டியதாயிருச்சு. மற்றபடி இதுக்கும் சுப்மன் கில்லோட ஃபார்முக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஓவர்சீஸ் ரெக்கார்டை வச்சு தான் இப்போ அவரோட ஃபார்ம் பற்றி பேசுகிறாங்களே தவிர ஐபிஎல் ஓவர்சீஸில் நடக்க போகிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்லரோட ஃபார்மும் இப்போ எக்ஸ்பெஷனலி செம சூப்பராக போயிட்டுருக்கு. பட்லர் அண்ட் கில்லுங்கிற காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் நிறைய பேர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஹைப்பான காம்பினேஷனாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் அப்படிங்கிற அந்த காம்பினேஷனுக்கு நானுமே வந்துட்டு பர்சனலாக வெயிட் தான் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்களும் ஓஜி காம்பினேஷன், பழைய அதே காம்பினேஷன் T10 இருக்குது. ஜெய்ஸ்வால் செம்ம ஃபார்மில் இருக்காரு. சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் பற்றி சொல்லவே தேவையில்ல. T20ல ஸோ 0 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டா கூட அடுத்த மேட்சே வந்துட்டு தலைவன் செஞ்சுரி அப்படிங்கிறத போட்டு கம்பேக் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரொம்ப நீட்டான ஃபார்ம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனாலும் அதை பெரிய லெவலில் எடுத்துக்காம அடுத்த மேட்சே வந்துட்டு கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது 2 பேருமே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜெய்ஸ்வாலை வந்துட்டு ரன் அடிக்காமல் சிங்கிள் டிஜிட்டில் 2 இன்னிங்ஸில் அவுட் ஆனோடனே குறைச்சி இடம் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவன் அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 50 அடிச்சாரு. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ டாப்ல இருக்கிறது நான் SRH தான் வச்சிருக்கிறேன். SRH பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க தான் இந்த டாப்ல இருக்காங்க. 2 பேருமே கன்சிஸ்டன்ட்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டானு போட்டு வெளுத்துட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் சீசன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 பேரும் எந்த லெவலுக்கு வந்துட்டு வேற லெவலில் வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணி எதிரடியை போட்டு தம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இந்த ரேங்கிங்கில், அதாவது ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங்கில் கண்டிப்பாக வின் பண்ணுறது நம்மளுடைய SRH டீம் தான். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் தான் வின் பண்ணுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த ரேங்கிங் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுடைய ஒப்பீனியனில் இருக்கிற பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ரேங்கிங்கும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.